பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை, உக்குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா, உக்குரலோ கேக்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. ஏசியா 55 வசனத்தில் நேற்று பார்த்தோம். முச்செடிக்கு பதிலாக தேவதார் விஷம் முளைக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கி பாருங்கள், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழுமம். காஞ்சொரி அப்படின்னாலே சொறி, சில செடிகளை தொட்டுட்டாலே உடலில் ஊறல் வந்துடும். அந்த மாதிரி சில காஞ்சொரி உடலில் ஊறல் வேதனைகள் கொடுக்குற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வாராம், மிருதுவாக மிருது செடியாக மாற்றுவாராம். நம்முடைய வாழ்க்கையில் இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா, காஞ்சொரி போல் நம்மளை அரிச்சுக்கிட்டே இருக்குதா, கடன் பிரச்சனையா, இல்லை வறுமையா, இல்லை வியாதியா, இல்லை நம்ம குடும்ப பிரச்சனைகளா, ஏதோ ஒரு நாள் சரி, காஞ்சொரி போன்ற காரியங்களெல்லாம் மிருது செடியாக மாற்றி சந்தோஷப்பட வைக்கிறார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இதை விசுவாசிங்க, நிச்சயமாக அவர் நடத்த போகிறாரு. காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அந்த மிருது செடி, காஞ்சொரி இருக்கிற இடத்துல மிருது செடி எழுப்ப செய்ய அவரால் தான் முடியும். நம்ம அரைச்சிக்கிட்டே இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய காரியங்களா, கணவருடைய காரியங்களா, நம்ம மனதுக்கு வேதனை கொண்டு வருகிற அறிப்பிளவை போல உள்ள காரியங்களெல்லாம் மிருதுவாக, கொடுமையான மனுஷனை மிருதுவாக மாற்ற அவரால் முடியும். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக கொண்டிருக்க நம் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மிருது செடி போல மாற்றுவார். ஆமென்.